அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 4/1/2025 மதிய வானிலை நிலவர அமைப்பு. தற்போதைய வானிலை அமைப்பின்படி மாலத்தீவு அருகே நிலை கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதே இடத்துல நீடித்து வருகிறது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக ஒரு வறண்ட வானிலையாகவும் குளிர்காற்றின் வருகையால் பார்த்திங்கன்னா தெற்கு கடலோரங்கள் மற்றும் அவ்வப்போது கடலோர ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா காற்றின் வேகமானது ஒரு 30 முதல் 40 கிலோமீட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மரம் செய்யக்கூடிய ஒரு காற்றாக வாய்ப்பு இருந்திருக்கும். இது அடுத்தடுத்த நாட்களில் அப்படின்ற மாதிரி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நேற்றைக்கு அறிக்கையில் நம்ம அறிவித்திருக்கோம். அதே போல் இந்த உயரழுத்தத்தின் பிடியானது சற்றே அவ்வப்போது விலக தொடங்கும். அதாவது குளிர் இருக்கும், இப்போ இருக்கிற அளவுக்கு அப்படின்ற மாதிரி படிப்படியாக அப்படின்ற மாதிரி இந்த கடலோரத்தை ஒட்டி உள்ள மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி படிப்படியாக விலக தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே 8 தேதி 9 தேதியில் மழை பொழிவானது அடுத்த நிகழ்வின் காரணமாக வரும் என்று ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையை ஒட்டி அமைய பெறும் பொழுது கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக சென்னை முதல் தூத்துக்குடி வரைக்கும் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இந்த நிகழ்வு மழை பொழிவை கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை 9-10 தேதிகளில், அதாவது சென்னை முதல் இந்த தென் மாவட்டங்கள் கோடி மாவட்டங்கள், அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது ஆங்காங்கே பதிவாகும். அப்படியே 9-10 அடுத்தடுத்த உள் மாவட்டங்கள்ன்றது அடுத்தடுத்த தேதிகளில் தான். ஃபஸ்ட்டு கடலோரங்களில் தொடங்கும் 10 தேதியில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அப்படியே விழுப்புரம், இப்படி கீழே அப்படியே தெற்கை நோக்கி அப்படி வரும்பொழுது கடலூர், புதுச்சேரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போன்ற காரைக்கால் போன்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவானது. அடுத்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் நல்ல ஒரு கனமழை பொழிவு அப்படின்றது 10-11 தேதியில் மையமாக வைத்து புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஒரு கனமழையாக மிதமான முதல் கனமழை அப்படின்ற மாதிரி பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதால இதோட தாக்கமானது தான் நமக்கு மழை பொழிவாக வருவதால் மேற்கு வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அப்படின்ற போது சாரல் தூறல் அப்படின்ற மாதிரி ஒரு மிதமான மழை பொழிவு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தற்பொழுது வரை இருக்கிறது. இது எந்த அளவுக்கு இன்னும் வடக்கு அப்படின்ற மாதிரி முன்னேறி அந்த காற்றுடைய அலைவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் பொழுது மழைப்பொழிவை நாம் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் இதற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. காலையில் நம்ம அறிக்கையில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், MJO phase 2 phase 3 அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த ஒரு அதாவது phase 4 phase 3 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதன் காரணமாக தான் ஒரு பெருமழையை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது MJO அமைப்பு காரணிகள் இதற்கு ஒரு சூழ்நிலையாக, அதாவது ஜனவரியின் மையப்பகுதியில் இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியில் MJO அமைப்பு காரணிகள் சாதக சூழ்நிலையாகவும் காற்றின் அலைவுகள், அதாவது ERV, கெல்வின் வேவ், ராஸ்பி வேவ் சொல்லலாம், ஈஸ்டர்ன் ராஸ்பி வேவ் அப்படின்ற மாதிரி அந்த கிழக்கு காற்று அலைகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதற்கு ஒரு ஒத்துழைப்பு தரும் விதமாக அமையப்பெறும் ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைப்பு இரு காற்று இணைவு பகுதிகளை அப்படின்ற மாதிரி அவ்வப்போது தமிழகம் ஊடாக அதிகபட்சமாக பயணிக்க செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் மழைப்பொழிவானது ஜனவரிக்கு பிறகு மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக மழைப்பொழிவானது இருக்கிறது. இது இலங்கை வரைக்குமே அப்படின்ற மாதிரி தென் இலங்கை, தெற்கு கடலோரங்கள், நம்ம தமிழக கரை அருகே அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் வருவதற்கான ஒரு சூழலும் அப்படின்ற மாதிரி அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நம்ம ஏன் இதை மறுபடியும் சொல்கிறோம் அப்படின்னா, விவசாயத்தை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளுபவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையோடு எடுத்து பணிகளை செய்யுங்க. அவ்வப்போது என்னென்ன வானிலையில் அறிக்கை கொடுத்துட்ருக்காங்க, அப்டேட்ஸ் அப்பப்போ கொடுத்துட்ருக்காங்கன்றதையும் நம்ம உற்று நோக்க வேண்டும். இப்போ வின்டர் சீசன் வந்துருச்சு, குளிர் அலைகள் நிறைய வந்துட்டுருக்கு, இதெல்லாம் இதுக்கப்புறம் மழைலாம் வராது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறோம். காலநிலை பருவநிலை மாற்றங்கள் அடைந்து விட்டது. இது எப்பப்போ மழை வருது எப்படின்றது யாராலையும் கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சில அறிக்கைகள் அவ்வப்போது ஆய்வு செய்து அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் பார்த்திங்கன்னா சில என்னால் முடிஞ்சது ஒரு கணிப்பு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, மழைப்பொழிவு வரப்போகுது, 10 தேதிக்கு மேலே கள சூழ்நிலை மாறப்போகிறது. நாம் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் அதை உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். நிகழ்வுகள் அடுத்தடுத்து உருவாக போகிறது. அது எந்த மாதிரி ஒரு தீவிரம் அடைந்து வரப்போகிறது என்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக வானிலையோடு இணைந்திருங்கள். வானிலையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணிகள் செய்திட வேண்டுகிறேன். அன்போடு நன்றி, வணக்கம்.